வணக்கம். இன்றும் மட்டக்களப்பின் ஒரு பாரம்பரிய சமையல் தான் செய்ய போகிறேன். அதாவது மர இறைச்சியும் மரவள்ளி கிழங்கும் சேர்த்த குழம்பு கறி. இந்த மர இறைச்சி கறியை பற்றி சங்ககால இலக்கியங்களில் கூட நாம் பார்க்கலாம். அதாவது கூத்தராற்று படையில் ஒரு பாட்டு வருது, வரிவிசை தவிர்த்த கடமான் கொழுங்குறை முழவுமா தொலைச்சிய பயனின புலவை என்றொரு பாடல் வரி வருது. இதில் என்ன சொல்லுதுண்டா, கடமான் கொளுத்த இறைச்சியை சமைச்சு சாப்பிட்டா சொல்லப்படுது. இந்த கடமான் கடம்பமான் என்றெல்லாம் சொல்கிறது நாங்கள் சொல்கிற மர இறைச்சியைத்தான். 400 கிராம் ஃப்ரெஷ் மர இறைச்சிக்குள்ளே அரை தேக்கரண்டி மஞ்சள் தூள், அரை தேக்கரண்டி மிளகுத்தூள், அரை தேக்கரண்டி உப்புத்தூள், ஸ்மோக் சில்லி பவுடர் 1 மேசக்கரண்டி, எங்கள் ஸ்ரீலங்கன் கறிமிளகாத்தூள் 1.5 மேசக்கரண்டி, சோயா சாஸ் 1 மேசக்கரண்டி, சில்லி சாஸ் 1 மேசக்கரண்டி, யோகட் 1 மேசக்கரண்டி போட்டு இதோட கார்லிக் பேஸ்ட் உள்ளி போடு, அதில் அரைவாசி ஜிஞ்சர் சேர்க்கல. நீங்கள் மரவள்ளி கிழங்கு போடாமல் தனியாக செய்கிறதா இருந்தால் ஜிஞ்சர் சேர்க்கலாம். அதோட ரம்பையில் கருவேப்பிலை, கொஞ்சம் பச்சையாக வெங்காயம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். பண்ணி அந்த கரண்டியை 1 கப் தண்ணியால் அதுக்குள்ளே கழுவி விட்டுட்டு இப்போ மூடி வைப்போம். இனி மரவள்ளி கிழங்கை அவிப்போம். 200 கிராம் மரவள்ளி கிழங்கு எடுத்துருக்கிறேன். அதை தனியாக ஒரு பாத்திரத்தில் அதுக்கும் கொஞ்சம் உப்பு போட்டுட்டு இதெல்லாம் தாளிப்போம். கடுகு வடித்ததும் கார்லிக் பேஸ்ட் மிச்சத்தை அப்படியே போட்டு அது கொஞ்சம் நல்லா பொரிபட்டத்துக்கு பிறகு ரம்பையில் கறிவேப்பிலை, வெங்காயம், இது சிவப்பு வெங்காயம், பெரிய வெங்காயம், அது கிராம்பு, கருவாப்பட்டை, ஏலக்காய், சிலோன் சின்னமன் எடுத்துருக்கிறேன். 1.5 தேக்கரண்டி நச்சீரகம் பெருச்சீரகத்தூள், 1 மேசக்கரண்டி வெட்டு மிளகாத்தூள் போட்டு இப்போ தாளிக்கிறேன். இந்த வெட்டு மிளகாத்தூளை கடைசியில் போடணும் தாளித்ததுக்கு பிறகு. அதோட பச்சை மிளகாய் 5 எடுத்துருக்கிறேன். நீங்கள் உங்களோட உரைப்பு தேவையானதோடு எடுக்கலாம். இப்போ மரவள்ளி கிழங்கு அரை அவியலாக வந்ததுக்கு பிறகு தான் இந்த இறைச்சி கலவையை அதுக்குள்ளே கொட்டணும். கொட்டி அதை நல்லா அவிய விடுவோம். இறைச்சி கிழங்கு எல்லாம் நல்லா அவிஞ்சிட்டுது. இனி இதுக்குள்ளே தாளிப்பு கலவையை கொட்டுவோம். கொட்டின கையோட சின்னதாக வெட்டிய தக்காளி டேஸ்ட்டுக்கு. அடுத்தது அதோட கடைசியாக தான் வரும் ஃபர்ஸ்ட் கோகோனட் மில்க் 1/4 கப் அல்லது 3 டேபிள் ஸ்பூன் ஃபர்ஸ்ட் கோகோனட் மில்க். அதோட 1 தேக்கரண்டி நெய், 1 டீஸ்பூன் கீ சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ பாதி தேசிக்காய் புளி லைம் ஜூஸ் விட்டு நல்லா கிளறி விடுங்க. அவ்வளோதான், மர இறைச்சியும் மரவள்ளி கிழங்கும் போட்டு கறி ரெடி. நன்றியுடன் தீபாராமணன்.